வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி டிரினிடாட் டொபாகோ நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். தேச ஒருமைப்பாட்டிற்கு விளையாட்டு ஆற்றல் மிகு கருவியாக திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டில் 139 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். கர்நாடக மாநில அணைகளிலிருந்து காவிரியில் உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதை அடுத்து மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. விம்பிள்டன் டென்னிஸ் கலப்பு இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் யூகி பாம்ரி சீனாவின் ஜியாங் இணை அமெரிக்க இணையை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 3வது கட்டமாக இன்று அர்ஜென்டினா செல்கிறார். அர்ஜென்டினா அதிபர் ஜாவியர் மிலையின் அழைப்பை ஏற்று அங்கு செல்லும் பிரதமர் இரு நாடுகளுக்கிடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். இரு நாடுகளும் 75 ஆண்டு அரசியல் உறவுகளை சென்ற ஆண்டு கொண்டாடிய நிலையில் 57 ஆண்டுகளுக்கு பிறகு நம் நாட்டின் பிரதமர் அந்நாட்டிற்கு செல்வது முக்கியத்துவம் பெறுகிறது. முன்னதாக டிரினிடாட் டொபாகோ நாடுகளில் UPI டிஜிட்டல் பண பரிவர்த்தனை பயன்படுத்துவதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டிற்கு வாழ்த்து தெரிவித்தார். இந்நடைமுறை அந்நாட்டிற்கு மட்டும் இல்லாமல் நம் நாட்டிற்கும் பயனளிப்பதாக பிரதமர் கூறினார். இந்திய வம்சாவளியினரிடையேயும் பிரதமர் இன்று உரையாற்றினார். டிரினிடாட் டொபாகோ பிரதமர் காம்லா பெர்சாத்திற்கு அயோத்தி ராமர் கோவில் மாதிரிகளையும் கும்பமேளா புனித நீரையும் பிரதமர் பரிசாக வழங்கினார். இப்பரிசு இரு நாடுகளுக்கிடையே கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக பிணைப்புகளை அடையாளப்படுத்துவதாக பிரதமர் எடுத்துரைத்தார். அந்நாட்டின் மிக உயரிய கௌரவ விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட இருப்பதாக பிரதமர் காம்லா பெர்சாத் தெரிவித்துள்ளார். அதிபர் கிறிஸ்டின் கார்லாவுடனும் பிரதமர் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். ஒழுக்கத்தையும் தீர்க்கமான முடிவையும் குழு மனப்பான்மையையும் விளையாட்டுகள் ஊக்குவிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியிருக்கிறார். புதுடில்லியில் துரந்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான சுழற்கோப்பை ஓட்டத்தை இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்து பேசிய அவர், மக்களையும் நாடுகளையும் மண்டலங்களையும் இணைக்கும் ஆற்றல் விளையாட்டிற்கு உண்டு என்றார். தேச ஒருமைப்பாட்டிற்கு விளையாட்டு ஒரு ஆற்றல் மிகு கருவியாக திகழ்கிறது என்றும் குறிப்பிட்டார். துரந்த் கோப்பை போட்டிகளில் முப்படைகளின் பங்கை குடியரசுத் தலைவர் பாராட்டினார். கடற்படை தலைவர் அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி, ராணுவப்படை தலைவர் ஜெனரல் உபேந்திர துவேதி உள்ளிட்டோரும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். 2025ஆம் ஆண்டு துரந்த் கோப்பை போட்டிகள் வரும் 23ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 23ஆம் தேதி வரை மேற்கு வங்கம், அசாம், மணிப்பூர், மேகாலயா, ஜார்க்கண்ட் மாநிலங்களில் நடைபெறுகிறது. சுவாமி விவேகானந்தரின் நினைவு நாளை முன்னிட்டு அன்னாருக்கு பிரதமர் அஞ்சலி செலுத்தியுள்ளார். விவேகானந்தரின் சிந்தனைகளும் தொலைநோக்கு பார்வையும் சமூகத்திற்கு வழிகாட்டும் ஒளியாக திகழ்கிறது என்று பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமது சமூக வலைதள பதிவில் ஒழுக்க நெறிக்கும் சகோதரத்துவத்திற்கும் சான்றாக வாழ்ந்து ஆன்மீக சிந்தனைகளால் உலக அமைதியை வலியுறுத்திய விவேகானந்தரின் நினைவை போற்றுவோம் என்று கூறியுள்ளார். சாலைகளில் அடிக்கடி விபத்துக்கள் நேரிடும் பகுதிகளை கண்டறிந்து காரணங்களை ஆராய்ந்து உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்வதன் அவசியத்தை மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை இணையமைச்சர் திரு அஜய் தம்தா வலியுறுத்தியுள்ளார். புதுடில்லியில் சாலை பாதுகாப்பு திட்டமிடல் திறன் மேம்பாட்டு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், கல்வியாளர்களும் சாலை கட்டமைப்பு பணி தொடர்பானவர்களும் உரிய வழிமுறைகளை எடுத்துரைக்க அறிவுறுத்தினார். சாலை பாதுகாப்பில் சான்று அடிப்படையிலான செயலாக்க திட்டங்கள் மத்திய அரசின் நோக்கமாக உள்ளது என்று கூறிய அவர், வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் சாலை விபத்து மரணங்களை பெருமளவில் குறைப்பதற்கு அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதாக கூறினார். 2047ஆம் ஆண்டு தொலைநோக்கு திட்டங்களுடன் நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் நம் நாட்டின் சாலை கட்டமைப்பை உலக தரத்திற்கு மேம்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாகவும் கூறினார். இந்தியாவின் எஃகு மேம்பாட்டு ஆணையத்தின் கிளையை மத்திய எஃகு மற்றும் கனரகத்துறை அமைச்சர் திரு HD குமாரசாமி துபாயில் தொடங்கி வைத்துள்ளார். மேற்காசிய பகுதிகளில் எஃகு நிறுவனத்தின் முதலாவது சர்வதேச நிறுவனமான இத்தொழிற்சாலை மூலம் அடுத்த 5 ஆண்டுகளில் 300 மில்லியன் டன் எஃகு உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்தியா சர்வதேச அளவில் எஃகு பிரிவில் தனது முத்திரையை பதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. மோடி அரசின் 11 ஆண்டுகள். உலக பொருளாதாரத்தில் 4வது இடம். உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள். 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு. 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள். அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி, சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன். இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நரேந்திர மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம்.
முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஊட்டச்சத்து மேலாண்மை இயக்கம் திட்டத்தை சென்னையில் இன்று காணொலி மூலம் தொடங்கி வைத்தார். வேளாண் துறை சார்பில் பதப்படுத்தும் மையங்கள், சேமிப்பு கிடங்குகள், ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் உள்ளிட்ட 52 கட்டிடங்களையும் அவர் திறந்து வைத்தார். கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு கட்டிடங்களை திறந்து வைத்த முதலமைச்சர் இத்துறையில் பணியின் போது உயிரிழந்த பணியாளர்களின் 200க்கும் மேற்பட்ட வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். மேலும் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 52 அறைகளுடன் கூடிய புதிய பக்தர்கள் தங்கும் விடுதியினையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். இதனிடையே திருச்செந்தூர் கோவிலில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெருந்திட்ட வளாக பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அனைத்து விடுதிகளும் விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வரும் திங்கட்கிழமை கும்பாபிஷேகம் நடைபெறுவதையொட்டி அன்றைய தினம் பள்ளி கல்லூரிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர். முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்கி வரும் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வரும் 7ஆம் தேதி நடைபெற உள்ள குடமுழுக்கு விழாவிற்காக கடந்த 1ஆம் தேதி முதல் யாகஜாலை பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. 7ஆம் தேதி குடமுழுக்கு விழாவில் பக்தர்கள் கலந்து கொள்வதற்காக தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு மட்டும் அன்று ஒரு நாள் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் கே இளம் பகவத் உத்தரவிட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன். திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூர் ஏரி மற்றும் தாமரை குளத்தினை நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தும் பணியினை மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு நாசர் இன்று தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர், திருச்செங்கோடு பகுதிகளில் புதிய பேருந்து சேவைகளை மாநில ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் இன்று தொடங்கி வைத்தார். மதுரை உலக தமிழ்ச் சங்கத்தின் 4வது பொதுக்குழு கூட்டம் மாநில தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு மு.ப. சாமிநாதன் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. கர்நாடக மாநிலம் கிருஷ்ணராஜசாகர், கபினி அணைகளில் இருந்து நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு 30,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து நண்பகல் நிலவரப்படி 32,000 கனஅடியாக அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 28,000 கனஅடியாக இருந்த தண்ணீர் வரத்து படிப்படியாக அதிகரித்து நண்பகல் வாக்கில் வினாடிக்கு 32,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக ஒகேனக்கல் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பிரதான அருவி, சினி அருவி, 5 அருவி பகுதிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதன் காரணமாக கடந்த 10 நாட்களாக ஒகேனக்கல் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை தமிழக எல்லையான பெலிகுண்டலில் மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டம் வரும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இத்திட்டம் அனைத்து துறைகளிலும் வேலைவாய்ப்பை உருவாக்கி சமூக பாதுகாப்பை பலப்படுத்தும் என்று சேலம் மண்டல தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி ஆணையர் திரு விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் 2025 ஒரு புது ஸ்கீமை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கீமோட ஃபோக்கஸ் என்னன்னா இளைஞர்கள் ஒரு வேலைவாய்ப்புக்கு வர்றதுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தவும், இந்த வேலைவாய்ப்பை ஏற்படுத்த கம்பெனிகளுக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்க்கு ஒரு இன்சென்டிவா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம்ல 1 ஆகஸ்ட் 2025 அந்த பீரியடுக்கு அப்புறம் ஃப்ரெஷ் எம்ப்ளாய்மெண்ட் வர்ற இளைஞர்களுக்கு இந்த ஸ்கீம் பெனிஃபிட் அடையலாம். பிஎஃப்ல கவரேஜ் ஆயிருக்கிற எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்க்கு இந்த ஸ்கீம்ல பெனிஃபிட் அவங்க எலிஜிபிள் ஆவாங்க. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெறும் விம்பிள்டன் டென்னிஸ் கலப்பு இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் யூகி பாம்ரி, சீனாவின் ஜியாங் இணை அமெரிக்க இணையை இன்று எதிர்கொள்கிறது. பர்மிங்ஹாமில் இந்தியாவிற்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாள் ஆட்ட நேர இறுதியில் நேற்று இங்கிலாந்து தனது முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 77 ரன் எடுத்திருந்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 587. 3ஆம் நாள் ஆட்டம் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு தொடர்ந்து நடைபெறும். பிரிஸ்டலில் இந்திய, இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கு இடையிலான 3வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று இரவு நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இந்தியா தற்போது 2-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி டிரினிடாட் டொபாகோ நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். தேச ஒருமைப்பாட்டிற்கு விளையாட்டு ஆற்றல் மிகு கருவியாக திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டில் 139 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். கர்நாடக மாநில அணைகளில் இருந்து காவிரியில் உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதை அடுத்து மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. விம்பிள்டன் டென்னிஸ் கலப்பு இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் யூகி பாம்ரி, சீனாவின் ஜியாங் இணை அமெரிக்க இணையை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.